வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 நான் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் ஹோமியோபதி மருத்துவத்தை இயற்கை மருத்துவம்னு சொல்றோம் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஸோ ஹோமியோபதி மருந்து ஒரு இயற்கை மருத்துவம் தான். ஸோ எதனால அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோல இருக்கும். ஸோ இதை பத்தின அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ ஹோமியோபதி மருந்து ஏன் நம்ம இயற்கை மருத்துவம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுல முக்காவாசி மருந்து ஒரு 75% நம்ம தாவரத்துல இருந்து தான் எடுக்கிறோம். பிளான்ட் அண்ட் ஹர்ப்ஸ்ல இருந்து தான் எடுக்கிறோம். ஸோ மீதி 25% பாத்தீங்கன்னா மினரல்ஸ், மெட்டல்ஸ், உங்களுக்கு ஈவன் அனிமல் ப்ராடக்ட்ல இருந்து எடுக்கிறோம். நம்ம உடம்புலயே இருக்க சத்தான டிஷ்யூஸ்ல இருந்து எடுக்கிறோம். நம்ம ப்ராப்ளமா இருக்க சில டிசீஸ்டு ப்ராடக்ட்ல இருந்தும் எடுக்கிறோம். ஸோ இதை பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ, எதுல இருந்து எடுக்கிறோன்ற ஒரு சோர்ஸ், எதுல இருந்து எடுக்கிறோம் ஹோமியோ மருந்து பத்தி அப்படின்ற ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இயற்கையா நம்ம தான் எடுக்கிறோம். மருந்து நம்ம பிளான்ட்ல இருந்தோ, அனிமல்ல இருந்தோ, இல்ல மினரல்ஸ்ல இருந்தோ அப்படி டைரக்டா தான் எடுத்து அதை நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். வேற எந்த விதமான ஒரு கெமிக்கலா அந்த ப்ராடக்ட்டை நம்ம சிந்தசைஸ் பண்றது இல்ல. ஸோ ஆர்டிபிஷியலா லேப்ல வச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் நம்ம இயற்கை மருத்துவம்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சள் ஒரு கை வைத்தியம், மருத்துவ குணம் உள்ள ஒரு பிளான்ட்ன்றது நமக்கு தெரியும் மஞ்சள். ஸோ இந்த மஞ்சள்ல இருக்க ஒரு ஆக்டிவ் இன்கிரிடியன்ட், ஒரு மருத்துவ குணம் இருக்க ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குர்குமின் அப்படின்றதுதான் அதுல உள்ள ஒரு மருத்துவ குணம் உள்ளது. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செடிக்கும் பாத்தீங்கன்னா சில நேரம் இந்த ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ன்றது ஒரு 2-3 கூட இருக்கும். பட் ஆனா மஞ்சள்ல ஒன்னே ஒண்ணுதான், இந்த குர்குமின்றது. ஸோ இந்த குர்குமின்றது உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட், உங்களுக்கு ஆன்டி கேன்சரஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்பு. இதை தவிர நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நல்ல குணம் இருக்கு குர்குமின்க்கு. ஸோ இதெல்லாம் நல்லது உடம்புக்கு அப்படின்றனால எவ்வளவோ நமக்கு ஹீலிங்க்கு நம்மளோட சரியாகிறதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்சளாவே யூஸ் பண்றது இயற்கை முறை. சோ அதே மாதிரிதான் நம்ம ஹோமியோபதியிலையும் யூஸ் பண்றோம். இதே இது அந்த குர்குமின் அதானே அது ஆக்டிவ் இன்கிரிடியன்ட், அதுல தானே உங்களுக்கு அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட இன்கிரிடியன்ட் என்ன காம்போசிஷன்றத கெமிக்கலா பார்த்துட்டு அந்த கெமிக்கலை நம்ம லேப்ல ஆர்டிபிஷியலா சிந்தசைஸ் பண்ணோம் அப்படின்னா அது சிந்தட்டிக்கா நம்ம கொடுக்கறது. சோ இந்த குர்குமின்றது பாத்தீங்கன்னா சிந்தட்டிக்கா டேப்லெட்ஸ் மாதிரி வர்றது ஆர்டிபிஷியலா ப்ரிப்பேர் பண்றது. இல்லைன்னா இதையே கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மா, இந்த டர்மரிக்ல இருந்து நம்ம மஞ்சள்ல இருந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் குர்குமினா நம்ம டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்குது. சோ அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் டோசேஜ். இதனாலேயே நிறைய பேருக்கு ஒரு ரீசன்ட் ரிசர்ச்ல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குர்குமினை ரொம்ப ஸ்ட்ராங் டோசேஜ்ல நம்ம எடுக்கிறனால நம்ம அதுக்கு நமக்கு ப்ராப்ளம் ஆகுது, லிவருக்கு டாக்ஸிசிட்டி வருது, லிவர் கல்லீரல் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா. சோ அளவு ரொம்ப முக்கியம் நம்ம மருந்துல. இந்த மஞ்சளை நம்ம இயற்கை முறையா நம்ம சாப்பாட்டுல கரெக்டான ஒரு பிஞ்ச் இந்த மாதிரி எடுக்கிறது கரெக்ட். பட் அதே இது நம்ம ஒரு இன்ச் டெய்லி சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளோட கல்லீரல் ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு. சோ இந்த ஒரு ரீசன்னாலதான் ஹோமியோபதியில நம்ம இயற்கையா அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாம அதுல இருக்க அதுல உள்ள ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ல அதுல உள்ள மெடிசினல் குவான்டிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம டைல்யூட் பண்றோம். ஸோ டைல்யூட் பண்றதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தொந்தரவு, அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டினால நம்ம உடம்புக்கு எந்த வகையான ஒரு டாக்ஸிசிட்டி வராது. எந்த ஒரு இதனாலுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது ஜாஸ்தி ஆகுது, நம்ம டோசேஜஸ் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இந்த மஞ்சள் நம்ம கூட எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு பயமே நமக்கு வேண்டியது இல்லை. ஏன்னா டைல்யூட் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ இந்த டைல்யூட் பண்ணி கொடுக்கறனால மற்ற இயற்கை முறை காட்டிலும், ஃபார் எக்ஸாம்பிள் சித்தாவா இருக்கட்டும், யுனானியா இருக்கட்டும், ஆயுர்வேதத்தையும் காட்டிலும் இது ரொம்ப மைல்டு. ஏன்னா நம்ம குர்குமின்ற நம்ம மெடிசன் நம்ம யூஸ் பண்றோம், ஹோமியோபதியிலும் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க அதை ஒரு தண்ணியில அதுல நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அது எல்லோ கலர்ல கூட மாறாது. ஆனா நீங்க நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் நம்ம யூஸ் பண்ற கிச்சன்ல யூஸ் பண்ற ஒரு டர்மரிக் நீங்க ஒரு பானையில ஒரு பிஞ்ச் நீங்க போட்டா கூட அது எல்லோ கலர்ல மாறும். பட் ஆனா ஹோமியோபதியில அவ்வளவு டைல்யூட் பண்றதுனால உங்களுக்கு இந்த ஈவன் டர்மரிக்ல மெடிசன்ஸ்ல கூட உங்களுக்கு அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனா அதோட சைடு எஃபெக்ட்ஸ், டாக்ஸிசிட்டி நமக்கு சுத்தமா இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலதான் நம்ம ஹோமியோபதியை நம்ம இயற்கை மருத்துவம்னு சொல்லுவோம். ஸோ பிளான்ட் சோர்சஸா இருக்கட்டும், இல்லாட்டி மினரல் ஏதோ ஒரு கால்சியம் கார்பனேட் இல்ல நேட்ரம் மாதிரி இந்த மாதிரி சால்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றது எதுனாலும் இருக்கட்டும், நம்ம லேப்ல நம்ம சிந்தசைஸ் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்றது கிடையாது. நேச்சுரலா அந்த சால்ட் இயற்கையா நமக்கு கிடைக்கிறத வச்சு அதை ப்ரிப்பரேஷன், ஹோமியோபதி ப்ரிப்பரேஷன் மெத்தட்ல பண்றதுனாலதான் இதை கம்ப்ளீட்டா இயற்கை முறைன்னு சொல்றோம். கெமிக்கல் சிந்தசைஸ் கிடையாது. ஸோ முழுக்க இப்படி இருக்கனாலதான் ஹோமியோபதி மருந்தையும் நம்ம இயற்கை மருத்துவத்தோட நம்ம சொல்றோம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.